துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்தில் மத்தேயு 12:50 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்று. அப்படி வேதத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்து துவக்கத்திலே, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறீர் என்று நான் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த பொழுது லேவியராகமம் 20:7-8 போன்ற வசனங்களை எனக்கு காண்பித்தார். அதை வாசிக்க கேட்போமா? ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எப்படி என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்வது? உடனே அடுத்த வாசனத்தை வாசி என்று காட்டினார். என் கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடங்கள், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். மிகவும் தெளிவாக சொல்லி கொடுத்தார். என் வேதத்தை வாசி, இந்த வருஷம் முழுவதும் வாசி, அப்பொழுது நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். வாசிப்பது மட்டும் அல்ல, அதன்படி நடந்து கொள். அதுதான் முக்கியம். இந்த வருஷத்தின் ஆசீர்வாதமே அதுதான். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நான் அதே நம்பி கர்த்தருடைய வேதத்தையே இந்த வருஷத்திலே இன்னும் அதிகமாக படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான், தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆபிரகாமும் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இன்னும் 12 சீஷர்களிலே கர்த்தர் 3 பேரை விசேஷமாக தெரிந்து கொண்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு. அதில் யோவான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தான். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டார்கள். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தானியேலை நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுவார். நாம் கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 10:26 பாருங்கள், நாம் வசனத்தை படித்தும் மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது அதற்கு பிறகு பலி செலுத்த ஒன்றுமே இல்லையா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது நமக்கு பயங்கரமான அநேக அடிகள் கொடுக்கப்படுகிறது. லூக்கா 12:47 இதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நம்ம கேட்குறதெல்லாம் என்ன? ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை தார், எல்லாத்தையும் மொத்தமாக தந்துடாதே. நீதிமொழிகள் 30:9-10 போன்ற வசனங்களிலே பக்தன் அதை தான் சொல்லுகிறான். எனக்கு நிறைய கொடுத்துட்டீர்னா நீர் யாருன்னு நான் கேட்பேன். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும். ஆனால் ஒன்றுமே நீர் கொடுக்கலன்னா நான் பொய் சொல்லுகிறவனாக மாறிவிடுவேன். ஆனால் நீர் எனக்கு அந்தந்த நாளுக்குரிய வசனத்தை தாரும். ஆங்கிலத்திலே கிவ் மீ ஒன்லி மை டெய்லி பிரெட் என்று சொல்லுகிறான். இப்படியே ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, ஒரு நாள் கூட ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்காமல் வெளியே போகாதிருப்போம். கர்த்தர் கொடுக்குற இந்த வசனம்தான் நம்ம அந்த நாள் முழுவதற்கும் ஆசீர்வாதம். ஆண்டவரே சொல்லுகிறார், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஒவ்வொரு நாளுக்கும் பாடு இருக்குது. ஆனால் நீ வசனத்தை படிக்கும்போது என்ன பாடு வந்தாலும் அது ஒன்றை தொட முடியாது, கிட்ட கூட வர முடியாது, அது உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ சிங்கம் போல தைரியமாக இருப்பாய். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள்.
சங்கீதம் 112 பாருங்கள், நீதிமான் எப்படி இருப்பான் என்று சொல்லுகிறது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாதிருப்பான். ஒன்றும் அவனை தொட முடியாது. என்னதான் பாடு வந்தாலும், உன் குடும்பத்தினருக்கு கஷ்டம் வந்தாலும் அது உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது. உங்கள் மனசு கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்துருவார். நீ கஷ்டப்படுறியம்மா, நான் உன்னை இந்த நாளில் இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்கு திரும்ப இந்த காரியத்தை 2 மடங்கு தருவேன். இன்னும் உனக்கு விரோதமாக வெள்ளம் போல பிசாசு வரானா, நான் அவனுக்கு விரோதமாக நான் கொடியேற்றுவேன். நான் பழிக்கு பழி வாங்குவேன். நீ நின்று கொண்டு நான் செய்யும் ரட்சிப்பை பாரு என்று சொல்வார். என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் வாக்கு தத்தம் பண்ணின ஆவியை ஊற்றும் அப்பா, ஆசீர்வாதத்தை ஊற்றும் சுவாமி. எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே. நீ விரும்புகிறதை கேள், நான் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவரே, வாசற் கதவை தட்டுவோம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, என்னையும் நினைத்தருளும் என்று கேட்போமா? என்னென்ன நீங்கள் கேட்டு வந்தீர்களோ அத்தனையும் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். Thank you Jesus. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் சுவாமி. வேலையை தாரும் சுவாமி. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தாருமப்பா. ஆண்டவரே, குழந்தையை தாரும் சுவாமி. வீட்டை தாருமப்பா. கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் நீர் அவர்கள் மீது இறங்குவீராக. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்றதுபடி உமது பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக. அவர்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும் சுவாமி, செழிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.